குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இன்றைக்கி பாருங்கள், நம்பர் சிஸ்டத்தில் ஒரு சின்ன கணக்கு. அமித் ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் 3 times பிரதீபா ப்ரெசன்ட் ஏஜ். ஆக மொத்தம் பிரதீபாவுடைய ஏஜோடைய 3 மடங்கு தான் அமித். அப்போ பிரதீபா தான் சின்னவர். அப்போ பிரதீபாவுடைய ஏஜ் எக்ஸ்ன்னு எடுத்துங்க. அமித்துடைய ஏஜ் வந்து 3x வரும். அண்டு 9/13 ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ். அப்போ அமித்துடைய ஏஜ் மாதிரி 9/13. 9/13னா 9/13 மடங்கு. நல்லா பார்த்துங்க, 9/13 மடங்கு. அப்போ த சம் ஆஃப் தர் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஆல் ஆஃப் தம். அப்போ 3 பேர்த்துடைய கூட்டுத்தொகை, 3 பேர்த்துடைய ஏஜுடைய கூட்டுத்தொகை எவ்வளவு? 150 வருஷம் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன்? அப்போ என்ன டிஃப்ரெண்ட்? பிரதீபாவுடைய ப்ரெசன்டேஜுக்கும் அமித் ஃபாதருடைய ப்ரெசன்டேஜுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன? இவ்வளவு தான். இப்போ பாருங்கள், அமித்துடைய ஏஜ் வந்து 3x. ஏன்னா சின்ன பொண்ணு வந்து பிரதீபா ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா அமித் வந்து 3x வந்துடும். அதுக்கு அடுத்தது அமித்துடைய ஏஜ் 3x, பிரதீபா ஏஜ் எக்ஸு. அமித் ஃபாதர் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/9 × 3x. அப்போ இதை அடித்து போட்டுக்கலாம். இங்கேயும் அடிச்சிங்கன்னா இது 3. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? அமித்துடைய ஃபாதருடைய ஏஜ் வந்து பாருங்கள் 13/3xன்னு வந்துடும். இந்த ஏஜ் எல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்குங்க. இந்த இடத்து குழப்பிக்காதீங்க. 9/13 அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன? 9/13 அப்படி தான் எடுக்கணும் நீங்கள். புரியுதா? 9/13 × அமித்ஸ் ஏஜ். இப்போ இவங்க எல்லாத்தோடைய கூடுதல். அப்போ சம் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் கூட்டுறோம். எல்லாத்தையும் கூட்டும்போது எது 3x + x ப்ளஸ்ஸு ஃபாதருடைய இது வந்து நமக்கு 13/3x = 150. இதெல்லாம் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள், இது வந்து போய் இதையும் பெருக்கும். இதை பெருக்குனா 9xங்களா, ப்ளஸ் இதை பெருக்குனா 3x, ப்ளஸ் ஆல்ரெடி நமக்கு 13x டிவைடட் பை கீழே 3 = 150. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதை அப்படியே கூட்டிக்கன்னு இதை கூட்டினீங்கன்னா 25. ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 25x டிவைடட் பை 3 = 150. அப்போ 25க்கும் 150க்கும் அடிச்சிங்கன்னா 6 டைம் 3 கொண்டு போய் பெருக்கிக்கங்க. அப்போ இதிலிருந்து உங்களுக்கு எக்ஸோடைய வேல்யூ வந்து என்ன வரும்? 18. அப்போ x = 18. அப்போ தேர்ஃபோர் x 18 இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா அமித்துடைய வயசு எக்ஸ் வந்து 18ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிரும்? 3 × 18. புரிஞ்சுதுங்களா? 3 18 என்ன? 30 24 54. அதே பிரதீபாவுடைய ஏஜ் வந்து 18. இங்கே 18 அப்படின்னு போட்டிங்கன்னா பாருங்கள், 13/3 × 18 அப்படின்னு போட்டிங்கன்னா இதை அடித்து போட்டிங்கன்னா இங்கே 6. அப்போ அதை பெருக்கினீங்கன்னா 5×6 60, 6 18. அப்போ 78. அப்போ டிஃபரன்ஸ் யாருக்கு? டிஃபரன்ஸ் பிட்வீன் யார்? பிரதீபா அப்புறம் பிரதீபா அண்டு அமித் ஃபாதர். அவங்க 2 பேர்த்துக்கும் இடையே இருக்கிற ஏஜ் டிஃப்ரெண்ட் நம்ம பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். இவர் 78, அது 18. அப்போ 78 - 18 நமக்கு எவ்வளவு? 60. இவ்வளவு தான். புரிஞ்சுதா கண்ணு? இதில் ரொம்ப குழப்பமே ஒன்றுமே இல்லை. அது கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. இதில் சின்ன பொண்ணு வந்து எக்ஸு. அப்போ பிரதீபா வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். பிரதீபாவுடைய 3 மடங்கு தான் அமித். அப்போ அமித் வந்து 3xன்னு வந்துடும். அமித்துடைய ஃபாதர் ஏஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9/13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 9/13 ஆஃப் அமித். அப்படிங்கும்போது 9/13 அப்படின்னா 9/13 போட்டுறக்கூடாது. 9/13
அப்போ 13/9 இன்ட்டு அமித்துடைய பர்சன்டேஜ் 3x அடித்து போட்டிங்கன்னா 13/3xன்னு வரும். இப்போ இவங்க எல்லாத்தையும் 3 பேர்த்தையும் கூட்டிக்கணும். இது வந்து 3x + x + 13/3x = 150 கொடுத்துருக்காங்க. இது அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் இல்லை இப்படி கூட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது 4x 12 12xும் 13xும் 25x/3 அப்படின்னு போட்டுக்கலாம். அல்லது இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணி போட்டுக்கலாம். 25ஆல் அடிச்சிங்கன்னா 6 3 கொண்டு போய் பெருக்கிங்க. அப்போ x வந்து 18 x இங்கே 18ன்னு போட்டிங்கன்னா 3 18 நமக்கு 54. பிரதீபாவுடைய வந்து 18. ஃபாதருடைய இது வந்து 13/3 இன்ட்டு 18ன்னு போட்டிங்கன்னா 78. அப்போ தேர்ஃபோர் அமித்துடைய ஏஜ் 54, பிரதீபா 18, ஃபாதர் வந்து 78. இவங்க 2 பேர்த்துக்குள்ள டிஃப்ரெண்ட்னா 78ல் 18 போச்சுன்னா 60. இதில் நீங்கள் எதை கேட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம் டக்குன்னு. புரிஞ்சுதுங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.